கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாக துதிக்கலாமா? எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம், அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும், முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும், அது சீயோன் மலையில் வாழ்ந்துகின்ற பனிக்கு ஒப்பாகும். இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும், இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஆண்டவரே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும், எவ்வளவு மகிழ்ச்சியும், எவ்வளவு ஆனந்தவுமாக இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சகோதரர்களாக ஒருமனப்பட்டு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 133 ஒன்றை வாசிக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அருமையான ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையும் இன்பமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவதை அநேகர் விரும்புகிறதில்லை. தனித்து வாசம் பண்ணுவதைத்தான் இன்றைக்கி அநேகர் விரும்புகிறாங்க. யாரும் எனக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் ஒரு தனி வழியில் வாழ்வது தான் என் விருப்பம் என்று சொல்லி பிரிந்து 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 வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவருடைய வேதம் நமக்கு போதிக்கும்போது, சேர்ந்து இருப்பது, ஒருமித்து இருப்பது, இசைந்து இருப்பது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது, பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கின் புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா முப்பரின் நூல் ஆறாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தனிச்சிருக்கிறத கடவுள் விரும்பவே இல்லை. தனித்திருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எங்கே தெரியுமா? தேவனுக்கு முன்பு மட்டும்தான். தேவன் அண்டைக்கு வரும்போது மட்டும்தான் நாமும் தேவனும் தனித்திருந்து நம்முடைய இருதயத்தின் எல்லா பாரங்களையும் அவரிடத்தில் சொல்லி, நம்முடைய இருதயத்தின் கவலைகளை அவர் சமூகத்தில் சொல்லி, நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களையெல்லாம் தனித்திருந்து தேவனோடு பேச முடியும். மற்ற நேரங்கள் எதுவுமே நம்ம தனிச்சிருக்கிறத கர்த்தர் விரும்பலை. தனித்திருக்கும்போது தான் நிறைய குழப்பங்கள் வருகிறது, தனித்திருக்கும்போது தான் நிறைய பாவம் வருகிறது, தனித்திருக்கும்போது தான் நம்ம விழுந்து போனால் எழும்ப முடியாமல் போகிறது, தனித்திருக்கும்போது தான் நமக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் படித்தால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு காரணம் ஏவாள் தனித்திருந்ததே காரணமாக இருக்கு. ஒரு கணவன் மனைவி கூட பிரிந்திருக்கிறத கர்த்தர் விரும்பலை.
அவர் சொல்கிறார், உபவாசத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கொரிந்தியருக்கு எழுதுகிறார், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் அல்லாமல் நீங்கள் பிரிந்திருக்கவே கூடாது. அதுவும் 2 பேருடைய சம்மதத்தோடு தான் பிரிஞ்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் உடனே வாழ்க்கையை, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே பிரியணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்குள்ள இளந்தலைமுறைகளெல்லாம் திருமணம் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து கொஞ்ச காலத்துக்குள்ளே உலக பிரகாரமான சில விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது நிமித்தம் பிரிஞ்சு போகிறத விரும்புகிறாங்க. கர்த்தர் இதெல்லாவற்றையும் அருவருக்கிறார், வெறுக்கிறார், விரும்பவில்லை. நம்ம ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் சகோதரர்களாக ஒருமிச்சு இருக்கணும். சபைக்குள்ளே சகோதரர்களாக ஒருமிச்சு இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியம். உங்கள் சரீரத்துக்கு அது ஒரு பெரிய ஆரோக்கியம் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆதலால் சகோதரர்களாக ஒன்றித்திருப்பதை நாம் விரும்ப வேண்டும். ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கிறோம். அவங்க ஒருமனப்பட்டு கூடி வந்து அவங்க எல்லாவற்றையும் தனித்தனியாக எண்ணாமல் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தாங்க. அவங்க எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களும் ஏக எண்ணம் உள்ளவங்களாக இருந்ததுனால ஆதி திருச்சபையில் பெரிய அசைவை காண முடிந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எங்கெங்கே பிரிஞ்சிருக்கோன்னு யோசித்து பார்த்து அந்த பிரிவுகளை அகற்றி, சகோதரர்களுக்குள்ள பிரிவு இருக்குதா, உடனே நாம் நம்மளை தாழ்த்துவோம். சபைக்குள்ள பிரிவினை இருக்குதா, உடனே நம்மளை தாழ்த்துவோம். குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போய் இருக்கிறீங்களா, உடனே உங்களை தாழ்த்துங்க. அப்படி தாழ்த்தி நீங்கள் இசைந்து இருக்கும்போது பரலோகம் சந்தோஷப்படும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாட்களில் பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், உறவுகள் எல்லாமே ஆண்டவருக்குள்ளே ஒன்றாக இசைக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு சொல்லும்போது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு ஆண்டவரே யோவான் 17 நீங்கள் ஜெபிச்சிங்களே, அதே போல் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.